பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். நம்ம ஏசப்பா கிட்ட பெருமைங்கிற ஒரு குணாதிசயமே நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. லூசிஃபராகிய சாத்தான் கூட தன்னுடைய பெருமையால் தான் தள்ளப்பட்டான். அதே மாதிரி பரிசுத்த வேதாகமத்தில் நேபுகாத் நேச்சாருங்கிற ஒரு ராஜாவை பற்றி பார்க்குறோம். அவர் தன்னுடைய பெருமைனால ஒரு காட்டில் ஒரு வனவிலங்கு மாதிரி அவரும் வாழ்ந்திருக்கிறாரு. ஒரு மனுஷனுடைய அழிவுக்கு காரணமாக இந்த பெருமை இருக்குது. ஆனால் பொறுமையோடு இருந்தோன்னா ஆண்டவர் அந்த பொறுமையை கனப்படுத்துவார். நம்ம எங்கெல்லாம் பொறுமையாக இருக்கணும்னு பார்க்கும்போது பேசுறதுல பொறுமையாக இருக்கணும், உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், இன்னும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்கு நம்ம பொறுமையுடன் காத்திருக்கணும். இன்னும் முக்கியமாக இந்த கடைசி நாட்களில் நம்முடைய பொறுமை அதிகமாக சோதிக்கப்படும். அப்படி சோதிக்கப்படும் போது சில நேரங்களில் நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை நம்ம இழந்து போயிடுவோம். நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த பொறுமையை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து தான் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கிட்ட இருந்து தான் அந்த பொறுமையை கற்றுக்கொள்ள முடியும். ஏசப்பாவுடைய சிலுவை பாடுகளில் அவருடைய பொறுமை அதிகமாக சோதிக்கப்பட்டுச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் ஆண்டவர் வாயை திறக்கல. அவரை சூழ்ந்து நின்னவங்க அவரை திட்டுனாங்க, துன்புறுத்தினாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டாரு. நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தையே ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. ஏசப்பாவை போல நம்மளும் பொறுமையாக இருக்கிறதுக்கு நம்மளை அர்ப்பணித்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய பார்வையில் நம்ம உத்தமர்களாக நம்ம காணப்படுவோம். விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.